நீ போட்ட நிபந்தனைகள் என்ன தெரியுமா? சிவனடியார்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. சிவபூஜை செய்யும் பொழுது அதில் இடையூறு செய்யக்கூடாது. உன் சம்மதம் இல்லாமல் உன்னை தொடக்கூடாது. அதுதானே உன் நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகள் கிடைக்கட்டும். இப்பொழுது உடனடியாக இந்த அரண்மனையை விட்டு செல்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? நிபந்தனைகளா? அது வெறும் நிபந்தனைகள் மட்டுமல்ல, சத்தியம். சத்தியம். நான் வணங்கும் சிவன் மல்லிகார்ஜுனர் சத்தியமே வடிவானவர். நான் சத்தியத்தை நேசிப்பவர், சத்தியத்தையே சுவாசிப்பவர், அதில் மட்டுமே வாழ்பவர். சத்தியத்தையே சுவாசிப்பவர் வேடர், பொய்யர், யார் உலக லோகங்களை மெய்ய நம்பி அதன் பின்னே அலைபவர்கள், மயக்கத்தால் கட்டுண்டவர்கள். சத்தியம் உங்களுக்கு எட்டா பொருள். இப்பொழுது என்னதான் சொல்ல வருகிறீர்களா? அர்த்தமற்ற ஆடம்பரங்கள், மனதை மயக்கும் மாறிய வாசம், பொய்யான வாழ்க்கை, இனி எதுவும் தேவையில்லை எனக்கு. எப்போது நான் விதித்த நிபந்தனைகளை நீங்கள் மீறினீர்களோ அப்போதே முடிந்தது நம் திருமண பந்தம். எப்படி முடியும் திருமண பந்தம்? என்றைக்கு உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்ததோ அன்று முதல் இன்று வரை நீ இந்த நாட்டிற்கு அகலாகி என் மனைவி. அதனால் ஒன்றுமில்லையம்மா, இனிமேல் தவறே செய்ய மாட்டார்கள். இதை செய்ய மாட்டேன் என்று கூறும் எவரும் திருந்தியதில்லை. ஒரு வார்த்தைக்கு நம்பிக்கை இல்லை. நிபந்தனைகள் என் சத்தியங்கள். சத்தியத்தை மீறி அரசனோடு இருக்க இயலாது. உடன்பாடு இல்லாத வாழ்க்கை குடமுடன் பாம்போடு உடன்மைத்ததற்று. உடன்பாடு இல்லாதவுடன் வாழும் வாழ்க்கை பாம்போடு ஒரே வீட்டில் உறங்குவதற்கு சமம். நான் போகிறேன். நான் பிறக்க காரணமானவன் எவனோ அவனை தேடி இரவும் பகலும் இமை பொழுதும் என் நெஞ்சை நீங்காதவன் தாளை தேடி பரவ சிறகை அசைக்கிறது. எவன் ஒருவன் என் உள்ளத்தில் கலந்தான் அவனை நாடி ஓடுகிறது என் மனம். நான் அரண்மனையில் வாழ்ந்தேன். நான் அரண்மனையில் வாழ்ந்தேன். வெறுமனே இருந்தேன். சிரித்தேன் அவனோடு, ஆம் உண்டேன் அவனோடு, ஆம் குளித்தேன் அவனோடு, ஆம் உடை உடுத்தேன் அவனே உடையானான், ஆம் உறங்கினேன் அவனோடு. எல்லாம் அவன், அந்த சிவன். அந்த சிவன் அவனே என் கணவன். அந்த சிவன் மல்லிகார்ஜுனனே என் காதல் மணாளன். நான் போகிறேன். நீ போகிறேன் போகிறேன் என்று சொல்கிறாயே, மனம்